श्री साईनाथाय नमः। ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ மனதார விரும்பியவரோடு உன் மன வாழ்க்கை இருக்கின்றது. இந்த சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தான் ஓடோடி வந்திருக்கிறேன் செல்லமே. நீ என்னிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாயல்லவா? சாயப்பா, என் மனம் விரும்பியவரை என் வாழ்க்கையில் சேர்த்து வையுங்கள். அவரோடு வாழுகின்ற வாழ்க்கை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவரை தவிர வேறு யாராலும் என்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வைத்து கொள்ள முடியாது என்று நீ வேண்டிக் கொண்டாயல்லவா? என் செல்லமே, உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் உன் மனம் விரும்பியவரை உன் வாழ்க்கையில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன். அதற்கான வேலைகளை எல்லாம் நான் செய்து விட்டேன் செல்லமே. உன் அன்புக்குரியவர் உன்னை தேடி வரப்போகின்றாய். அவருடைய மனதிலும் உன்னை பற்றிய நினைவுகள் மட்டும்தான் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை இழந்துவிடக்கூடாது, அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் உன்னோடு தான் இருக்க வேண்டும் என்று அவர் மனதார விரும்புகின்றார். இந்த மனநிலையில் தான் இருவரும் இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் பிரிவு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இருவரும் சேர்ந்து ஒன்றாகத்தான் பயணிக்கப் போகின்றீர்கள். அதற்கான நேரமும் காலமும் சூழ்நிலையும் இப்போது உருவாகிவிட்டது. உன் சாயப்பா சொல்லக்கூடியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எத்தனை இரவுகளை தூங்காமல் கழித்து கொண்டிருந்தாய், கண்ணீர் சிந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தாய். நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கை அமையுமா சாயப்பா? இப்படி நான் ஒவ்வொரு நாளும் கதறிக்கொண்டிருக்கின்றேனே. அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை என்பதே கிடையாது என்று நீ எவ்வளவு வேதனைப்பட்டாய். என் செல்லமே, உன் வேதனையை கண்டும் காணாமல் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்து விட்டாயா? இல்லை செல்லமே, உனக்கான நேரமும் காலமும் கைகூடி வர வேண்டும் என்றுதான் பொறுமையாக இருந்தேன். உன்னையும் நான் பொறுமையாக இருக்கச் சொன்னேன். ஆனால் இப்போது அதற்கான சூழ்நிலைகள் வந்துவிட்டது. உன்னுடைய எண்ணம் போலவே உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு அமைய இருக்கின்றது. கலங்காதே. சரியான நேரம் அமைந்து விட்டது. நல்ல காலம் வந்து விட்டது. நல்ல சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது. உன் மன வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழப் போகின்றாய். நீ நினைத்தபடி எல்லாமே நடக்கும். எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகின்றேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் மன மகிழ்ச்சி அடையும்படியாக நீ ஆனந்தமாக வாழப் போகின்றாய். சர்வ நிச்சயமாக நான் சொல்லக்கூடியதே நடந்தே தீரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சாதகமாக இனிமேல் மாறிவிடப் போகின்றது. நீ எதை பெற வேண்டும், எது கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக இருக்கும் என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துதான் உனக்கு கிடைக்க வேண்டியதை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனிமேல் மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசித்துப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் கஷ்டம் என்பதோ துன்பம் என்பதோ இல்லாமலா இருக்கின்றார்கள்? எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சில துன்பங்கள் வருவதும் கஷ்டங்கள் வருவதும் இயல்பானதுதான். ஆனால் அதையெல்லாம் நினைத்து கொண்டு அவர்கள் கவலைப்பட்டு கொண்டு உண்ணாமல் உறங்காமலா இருக்கின்றார்கள்? இல்லையல்லவா? எல்லா சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் நீ பார்த்து கொண்டுதானே இருக்கின்றாய். அதனால் தான் சொல்லுகின்றேன் செல்லமே, வாழ்க்கை என்பது அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. அதை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருப்பதால் எதுவும் மாறிவிடாது. எதுவாக இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்து விடுவோம். இதில் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற முழு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்க வேண்டும். மனதில் நம்பிக்கையும் தைரியமும் எப்போது அதிகப்படியாக இருக்கின்றதோ அப்போது வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமாகவே வந்து சேரும். பயம் என்ற ஒன்றிற்கு மனதில் எப்போதும் இடம் கொடுக்க கூடாது. பயமானது குடிக்கொண்டு விட்டால் அங்கு நம்பிக்கை என்பதே இல்லாமல் போய்விடும். வெற்றியை நோக்கிய உன்னுடைய பாதையில் பல தடைகள் வந்துவிடும்.
எந்த சூழ்நிலையிலும் எதை கண்டும் பயப்படக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் எனக்கு கடவுள் துணை இருக்கின்றார். அவர் எனக்காக நல்ல விஷயங்களை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார். எனக்கு நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பொறுமையால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சியால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. இதை நீ மனதில் பதிய வைத்துக்கொள். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இனிமேல் மாறிவிடும். உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். உன் மனதில் இருந்து குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது காரணம் இல்லாமல் நடக்காது என்பதை நீ புரிந்து கொள். துன்பம் வருகிறது என்று சோர்ந்து போய் அமர்ந்து விடக்கூடாது. அந்த துன்பத்தின் முடிவாக மிகப்பெரிய இன்பமானது உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நீ எந்த அளவிற்கு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ அதைவிட 2 மடங்கு பல மடங்கு இன்பத்தை இனிமேல் அனுபவிக்கப் போகின்றாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். இப்போது அதற்கான சூழ்நிலைகள் வந்து விட்டது. உன்னுடைய துன்ப காலம் முடிந்து விட்டது. உனக்கு இன்பமான ஒரு காலகட்டம் இப்போது ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையில் பல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்றது. உன் வீட்டில் உள்ள அனைவருமே ஆனந்தப்படும்படியாக பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகின்றது. எல்லோரும் சிரித்து ஆனந்தமாக பேசிக்கொண்டு நிம்மதியாக இருந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது என்று நீ ஏங்கி தவித்தாய். இனி உங்கள் குடும்பமும் மொத்தமும் ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். இதைத்தானே நீ ஆசைப்பட்டாய். நீ ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் நான் உனக்காக நடத்தி கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் இருக்கிறேன் செல்லமே. ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு சகோதரராகவும் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் சரியாக செய்து கொடுத்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல எப்போதும் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நல்ல விஷயங்கள் என்னவென்று எனக்கு தெரியும். அவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் ஒவ்வொன்றாக உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நான் இருக்கும்போது இனி எந்த துன்பமும் உன் வீட்டு வாயில் கதவை கூட நெருங்காது. நான் உனக்கு காவலாக இருக்கிறேன். உன்னை சுற்றி கவசமாக இருக்கிறேன். எப்போதும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ என்னுடைய குழந்தையல்லவா? என் சாயப்பா தான் எனக்கு சரணாகதி என்று முழுவதுமாக நீ உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டாய். உன்னை முழு மனதோடு நான் ஏற்றுக்கொண்டேன். உன் வாழ்க்கைக்கு இனிமேல் நான் முழுமையாக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றேன். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எந்த கஷ்டமும் உனக்கு வரக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நீ நிறைய துன்பங்களையும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். போதும் போதும் என்ற அளவிற்கு கண்ணீர் சிந்து விட்டாய். இனிமேல் என் குழந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் என்பதே வரக்கூடாது. உன் முகத்தில் எப்போதும் ஒரு புன்சிரிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். இதுதான் உன் சாயப்பா என்னுடைய ஆசை. நீ என்னுடைய குழந்தை அல்லவா? உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து விடுவேன். இனி எப்போதும் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழப் போகின்றாய். உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.